101 வயது வரை வாழ்ந்து அரசியல் வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தார். அரசியலில் ஒரு எதிரி கூட இல்லாத ஒரு தலைவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தாங்க ஆர். நல்லக்கண்ணு ஐயா. அவருடைய 12 வயதிலேயே போராட்ட வாழ்க்கையில குதித்தாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது சிறையில் வைத்து போலீஸ்காரர்கள் அவருடைய மீசையை சிகரெட் நெருப்பால் சுட்டெரித்தாங்க. ஆனால் அவருடைய கொள்கையை மட்டும் விட்டு கொடுக்கவில்லை. இவர் பல வருடம் அரசியல்ல இருந்தும் சொந்த வீடு கூட இல்லாமல் வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்த ஒரு நல்ல மனிதருங்க. தமிழ்நாடு அரசு தகைசால் விருதாக 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது. இந்த பணத்தையும் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் தன் கை காசு 5000 சேர்த்து முதல்வர் நிவாரண நிதிக்காக தானமாக கொடுத்தாருங்க. இது இல்லாமல் அவருடைய 80வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய கட்சிக்காரர்கள் 1 கோடி ரூபாய் நிதி திரட்டினார்கள். அதையும் கட்சிக்காக தானமாக கொடுத்து விட்டாருங்க. இது இல்லாமல் கடைசி மூச்சு நின்ற பிறகும் தனது உடலை மருத்துவ ஆய்விற்காக கொடுத்து விட்டாருங்க. அப்படி நேர்மையாய் வாழ்ந்த ஒரு அரசியல்வாதியை திரும்ப பார்க்க முடியுமா? அப்படி தலைவர்கள் வேறு யாராவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க.